Hey guys, வணக்கம் and welcome back to my channel. This is Prabha 24 official. Prabha 24 official சேனலுக்கு வருக என உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட குலதெய்வ தரிசனத்துக்காக தான் போகிறோம். இப்போது நான் அம்மா அக்கா பசங்க ஆட்டோவில் ஜாலியாக போயிட்டு இருந்தோம். எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து ஒரு மாதிரி நேச்சுரலாக இருக்கும், பச்சை பசேல்னு. அதுவும் நாங்கள் போன டைம் வந்து ஈவினிங் டைம்னால ரொம்பவே வந்து ஒரு மாதிரி காமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த காக்கா கத்துறது, குருவி கத்துறது எல்லாம் வந்து கூண்டுக்கு போகிற நேரம்னால அதெல்லாம் வந்து ரிட்டன் அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு இருந்துச்சு. கத்திக்கிட்டேவும் கேட்கவும் நல்லா இருந்துச்சு, பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. எங்களோட குலதெய்வம் கோயில் வந்து ஆலம்பட்டியில் இருக்குது. ஆலம்பட்டிக்குள்ளே வந்து பச்சைக்கோப்பன்பட்டியில் வந்து ஸ்ரீ கம்பு காமாட்சி அம்மன் திருக்கோவில் தான் எங்களுடைய குலதெய்வம். அந்த கோயிலுக்கு தான் வந்து எங்கள் அம்மா வந்து மந்த்லி எப்படி ஒரு ஒன் டைம் அது கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வாங்க குலதெய்வத்தை போய் தரிசிச்சுட்டு வரணும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்தால் சரியாயிரும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ஐதீகம் இருக்குல்ல. ஸோ அந்த ரிச்சுவல்ஸ் வந்து எங்களோட வீட்லேயே வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியாலலாம் வந்து நாங்கள் சின்ன வயசில் வந்து சரியாக பஸ்ஸு கூட கிடையாது, ஒரு ஆட்டோ வசதி எதுவுமே கிடையாது. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட டெவலப் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நீங்களே வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா, சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து ஒரு மாதிரி கிராமத்து ஸ்டைலில் தானே இருக்குது. நான் வந்து சின்ன வயசாக ஒரு 5 வயசாக இருக்கிறப்பெல்லாம் அம்மா வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. கும்பாபிஷேகம் இல்லை வந்து மாசி பச்சை, மகா சிவராத்திரி எல்லாத்துக்குமே கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போல்லாம் வந்து நடந்து தான் வருவோம். அதாவது அந்த ஆலம்பட்டி அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நடந்து தான் வருவோம். நடந்து வந்துட்டு மெதுவாக இதுலேயும் எனக்கு கால் வலி கை வலிலாம் வலிச்சாலும் நடந்து தான் வரணும், எதுனாலும் நடந்து தான் வரணும். அப்புறம் அப்பா வந்து என்னை தோளில் தூக்கிப்பார். தோளில் தூக்கிட்டு ஜாலியாக அப்பா தோல் மேலே உட்காந்துட்டு வருவேன். இப்போலாம் பார்த்தா அந்த இடம் சேஃபாக இருக்குது, வந்த பாதை வந்து நல்லா இருக்குது. ஆனால் வந்த நபர்களை தான் வந்து காணும். சரி, ஓகே, பழசை பற்றி பேச வேணாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபீல்டெலாம் வந்து யாருக்கெல்லாம் கிராமத்து ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த சிட்டி சைடு வந்து எனக்கு அதை காட்டிலும் எனக்கு இந்த கிராமத்து ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எங்கள் கோயில் வந்து உள்ளே இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ அந்த கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோம். 2 பக்கமே வந்து சைடு தோட்டத்தில் வந்து காய்கறி இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டே ஒரு மாதிரி மனசுக்கு பார்க்குறதுக்கும் சரி மனசுக்கும் சரி ரொம்ப ஒரு மாதிரி கண்ணு குளிர்ச்சியாக இருந்துச்சு. பார்த்துட்டே இருந்துட்டு ஒரு வழியாக வந்து கோயிலை வந்து ரீச் பண்ணியாச்சு. ஆட்டோவில் பேசிகிட்டே வந்தது, விளாக் எடுத்துகிட்டே வந்தது, டைம் போனதே தெரியலை. அதுக்கப்புறம் வந்து அம்மாவும் சொல்லிகிட்டே இருந்தாங்க, சாமி கும்பிண்டா சாமி தான் கும்பிண்டு, ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், கையை காலை உடச்சிருவேன் அப்படின்னு வார்ன் பண்ணி தான் கூப்பிட்டுருந்தாங்க. பட் நம்ம தான் வந்து சொன்ன பேச்சு கேட்குற பழக்கம் இல்லையே. அதனால் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே வந்தேன். பார்த்திங்களா, கோவில் வந்து எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு சவுண்டு கிடையாது. ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து நடுக்காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவ்வளோவா ஆள் யாரும் வரதில்லை. இதுதான் எங்கள் அக்கா பசங்க 2 பேரும். இது வந்து ஆட்டோக்காரன்னா. அப்புறம் வந்து அக்கா அம்மாவை காட்டுங்கன்னு சொல்லி நிறைய பேர் லைவில் கேட்டிருந்தீங்க. இவ தான் வந்து நரேஷ். ஆல்ரெடி லைவில் பார்த்துருப்பீங்க இவரை. மூத்தவர் வந்து கொஞ்சம் ஷை டைப்பு, இவர் வந்து கொஞ்சம் வால். அதுக்கப்புறம் வந்து கருப்புசாமி தரிசனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள காமாட்சி அம்மன் இருப்பாங்க, அவங்களையும் பார்க்கணும். ஒரு 4 பேச்சுவார்த்தை நடத்தினா தான் சரிப்பட்டு வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்களும் போய் மனசு ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சுன்னா போய் குலதெய்வத்தை போய் வந்து ஒரு தரிசனத்தை போட்டு வாங்க, எல்லாம் சரியாக போயிடும். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண சொன்னாங்க. அம்மா வந்து பூவெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், வந்து நவகிரகத்துக்கு வந்து வச்சிடணும், விளக்கேற்றணும், வாங்க ஒவ்வொரு வேலையாக பார்ப்போம். எல்லாத்தையும் வீட்டில் உட்காந்து ரெடி பண்ணிட்டு வாங்கடானா கட்டப்பேரை தூக்கிட்டு வந்துட்டானுங்க இங்கே உட்காந்து ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ போய் ஒரு நிம்மதி ஒரு வீடியோ எடுக்க விடுறீங்களாடா, மனுஷங்களாடா நீங்களான்ற மாதிரி தான் எனக்குலாம் இருந்துச்சு. இருந்தாலும் கோவப்பட முடியாது, அம்மாவுக்கு வேறு வீடியோ எடுக்கிறது வேறு பிடிக்காதுன்னு ஒரே காரணத்துக்காக சரி வாங்க அப்படியே தெரியாமல் வீடியோ எடுக்கலான்ட்டு மெதுவாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு போனேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்பீங்க, யார் இதில் அக்கா யார் இதில் அம்மான்னு. அங்கிட்டு எல்லோ கலர் சாரீ கட்டிக்கிறவங்க தான் அம்மாவுக்கு வந்து வீடியோ எடுக்கிறது பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் வீடியோ எடுத்தேன். இங்கிட்டு உட்காரங்களுக்கு வந்து அக்கா என்ற கூட பிறந்த ஓன் சிஸ்டரு. இவங்க 2 பேரும் 2 அக்கா பசங்க. அது வந்து கோயில் பூசாரி தாத்தா. அவருக்குமே தெரில நான் வீடியோ எடுக்கிறேன்னு. இவங்க தான் வந்து எங்களுடைய குலதெய்வம் அருள்மிகு ஸ்ரீ கம்பு காமாட்சி அம்மன். ஸோ எல்லோரும் வந்து அம்மனை வந்து வேண்டிக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது நடக்கும்னா கண்டிப்பாக வந்து நடத்தி தருவாங்க. அம்மனை வந்து வேண்டிட்டு அவங்களுக்கு வந்து புடவை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அம்மனுக்கு வந்து சாத்திட்டு
சரி சாமியை கும்பிட்டுட்டு போகலான்னு வீட்டிலேருந்து எல்லாத்தையும் சொல்கிறப்பே சொன்னானுங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு. நாங்களும் அது போக 2 saree எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அம்மனுக்கு. அந்த ஒரு மாம்பழ கலரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிங்க் கலரு. என்னை மட்டும் வீடியோ எடுக்காதடா, மற்ற எல்லாத்தையும் எடுனா, மற்ற எதையுமே எடுக்காமல் என்னை மட்டும் எடுத்து வச்சுருக்கான் எங்கள் அக்கா பையன் மூத்தவன். அவன் பேர் அகிலேஷ், இவன் பேர் வந்து நரேஷ். எங்கள் அம்மா வந்து இந்த வீடியோவில் வந்து என்னை இதுக்கப்புறம் இந்த கிளிப்புக்கு அப்புறம் என்னை வந்து எங்கள் அம்மா திட்டினாங்க, சாமி கும்பிடாமல் மற்ற எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்க அப்படின்னு. எங்கள் அம்மா எப்படியோ பார்த்துட்டாங்க நான் வீடியோ எடுக்கிறத. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் அவங்க பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க, அம்பாவை வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் பார்க்கக்கூடாதுன்ட்டு வந்து நான் இங்கிட்டு வந்துட்டேன். இந்த கேப்பில் சாரு வந்து ஃபோனை தூக்கிட்டு வந்துட்டாப்புல எனக்கு தெரியாமல். இவர் வந்து இங்கிட்டு ஒரு vlog எடுத்துகிட்டு இருந்தார். நான் வந்து சொன்னேன் எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக கவர் பண்ணு அப்படின்னு. அதை தவிர மற்ற எல்லாத்தையும் கவர் பண்ணான். இப்போ ஒரு வழியாக வந்து அந்த மாம்பழ கலர் சேலையில் வந்து அம்மனை வந்து அலங்காரம் பண்ணிட்டாங்க. அம்மன் சூப்பராக இருக்காங்கல்ல. யார் யாருக்கெல்லாம் வந்து மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் போயிருக்கீங்க, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் போயிருக்கீங்களா? எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. இவங்க தான் எங்கள் குலதெய்வம், அதாவது ஸ்ரீ கருப்பசாமி கம்பகாமாட்சி அம்மன். இது வந்து நிறையா பேர் இதில் இருக்காங்க பங்காளிங்கள்லாம். பட் எப்பயாவது ஒரு தடவை தான் வந்து சேர்ந்து எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க. எல்லாருக்கும் எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. அதுக்குள்ளே அத்தடி இன்னைக்கு போயிடுச்சு, வீட்டுக்கு போய் எனக்கு எப்படி டோஸ் இருக்குது, சூடு வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இருந்தாலும் வந்து நாளைக்கு நல்லபடியாக வந்து வீடியோவில் வந்துட்டால் எனக்கு ஒன்றுமே ஆகலை, நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஓகே. அதுக்கப்புறம் இந்த saree அந்த சாமி கையில் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த saree வந்து நான் சூஸ் பண்ணது. அம்பாளுக்கு சாத்திருக்கிற புடவை வந்து எங்கள் அக்கா சூஸ் பண்ணது. எந்த saree ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் காய்ஸ். இப்போ வந்து தாத்தா வந்து ஒவ்வொரு இதாக பூவு விளக்கெல்லாம் ஏற்றி அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து ஒரே வேண்டுதல் தான், பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. நானும் முடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து விளக்கேற்ற சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் 3 விளக்கு, அக்கா 3 விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். கொஞ்சம் நேரம் நாங்கள் நினச்ச மாதிரியே வந்து சாமிகிட்ட வேண்டிட்டு, அதை கொடு இதை கொடுன்னு கேட்கல காய்ஸ். கஷ்டம் எவ்வளோ கொடுத்தாலும் அதை தாங்குகிற மனசை மட்டும் கொடுந்தான் வேண்டினேன். ஏன்னா நமக்கு இப்போலாம் வந்து அதானே வேணும். எல்லாத்தையும் வேண்டிட்டு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. குலதெய்வத்தை பார்க்குறப்பயே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. மனசில் அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு மாதிரி வந்து ஓரளவுக்கு ஓகேவா அப்படின்னு இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்களுக்கு இந்த vlogலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் மனசில் வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக எல்லாத்தையும் நடத்தி தருவாங்க. எங்கள் குலதெய்வம் வந்து எப்படி இருக்காங்க, குலதெய்வம் கோயில் சுற்றி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அம்மா வந்து ரொம்ப வேண்டிகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறப்ப வந்து நான் வந்து ஸ்டாண்டில் வச்சுட்டு ஃபோனை, ஆக்சுவலாக நானும் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் இருந்தேன். வீடியோ வந்து எடுக்கிறப்ப என்னை மட்டும் கவர் பண்ணலை, சாமியை மட்டும்தான் கவர் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க, எதாக இருந்தாலும் நடத்தி தருவாங்க. அதே மாதிரி உங்கள் குலதெய்வம் வந்து எந்த ஊரில் இருக்குது, அவங்க பேர் என்ன எல்லாத்தையும் கமெண்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஒரு வழியாக வந்து சாமி கும்பிட்ட பிறகு தான் இந்த வேண்டுதல் வந்து நிறைவேற்றணும் எங்களுக்கு ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வந்து நான், அம்மா, அக்கா பசங்க எல்லோரும் வந்து நிறைவேற்றிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். தாத்தா வந்து திருநீர் தந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து உக்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி இருட்டிருச்சு. சரி நாங்களும் சாமி கும்பிட்டு கடையை சாத்திட்டு கிளம்பியாச்சு காய்ஸ். ஒரு வழியாக வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய், லவ் யூ ஆல்.